இலங்கையில் போர் முடிந்த பின் அயோத்திக்கு செல்லும் முன்பாக பரதவாஜ முனிவரை தரிசிக்க ராமர் விரும்பினார். பரதவாஜ முனிவர் ராமர் சீதையைக் கண்டு மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். இன்று இரவு இங்கு தங்கி உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பரதவாஜ முனிவரின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாத ராமர் அதே சமயம் தன் வருகை தாமதமானால் தன் தம்பி பரதன் உயிர் துறப்பான் என்று அஞ்சி அனுமனிடம் எனக்காக என் தம்பி பரதனிடம் சென்று நாம் அனைவரும் வந்து கொண்டிருப்பதை சொல்லிவா என்று அனுப்பி வைத்தார். ராமரின் உத்தரவை நிறைவேற்ற அங்கிருந்து விரைவாக சென்ற அனுமன் திரும்பி வருவான் என்று பரதவாஜ முனிவர் எண்ணவில்லை. அனைவரும் சாப்பிட அமர்ந்த நேரம் அனுமர் சரியாக வந்துவிட இதை கண்ட ராமர் தன்னுடைய இலையில் பாதியாக தன்னுடைய விரல்களால் கோடு போட்டு 2 பிரிவுகளில் மேல் பக்கம் அனுமன் சாப்பிட பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றையும் கீழ்ப்பக்கம் அரிசி சாதம் போன்றவற்றையும் வைக்க சொன்னார். இருவரும் ஒரே இலையில் சாப்பிட்டு முடித்தார்கள். எனவே ராமாயண காலத்தில்தான் வாழை இலையில் கோடு வந்ததாக நம்பப்படுகிறது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.